அசீம் கூடலாம் வந்து வாழவே முடியாது. இப்படி இருந்தா எப்படி வாழ முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காக்கும், அசீம்க்கும் இடையில வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து வருது. இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ, அந்த செகண்ட் லவ்ல அந்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து, ஒரு ஜூஸ் வந்து குடுக்கணும். அதாவது நம்ம பிக் பாஸ்ல பார்த்த டாஸ்க் மாரி தான். கசப்பான ஜூஸு, இனிப்பான ஜூஸு, அதுக்கப்புறம் மீடியமா புளிப்பு இருக்கிற ஒரு ஜூஸு. அந்த ஜூஸை வந்து கசப்பானது நம்ம குடுத்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து கன்டின்யூ பண்ண வேணாம் இந்த வீட்டில உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரியங்கா எடுத்துகிட்டு போயிட்டு அசீம் கையில் வந்து கொடுக்குறாங்க. அசீம் கையில் கொடுத்த உடனே அசீம் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, அசீம் வந்து கம்ப்ளீட்டாக என்னோட கேரக்டரும் அவரோட கேரக்டரும் பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்ன உடனே அசீம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுக்குறாரு. ஆமாம், நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இவங்க வந்து பின்னாடியே பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன். ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து, அசீம் நான் உங்ககிட்ட கேட்கல, நான் பிரியங்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மேம், இப்படி இருந்தால் இவர் கூட எப்படி வாழ முடியும், இப்படி இருந்தால் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்த டர்னே வந்து அசீம் வர்றாரு. ஸோ அசீம் வந்து அதே பாவக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பிரியங்கா கிட்ட கொடுத்துட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் பிரியங்காவுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் சிரிக்காமல் இருக்க சொல்லுங்கள், சிரிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், அது அவங்களோட சுதந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி இல்லை மேம், அவங்க வந்து ஒரு மாதிரி நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க, அந்த நக்கல் சிரிப்பை கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அசீம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் டே 1லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாஷ் வந்து வந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்கமிங் டேஸ்லேயும் நிறைய கிளாஷ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு மத்தியில் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.